Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. கொடுக்கிறது பற்றி நிறைய போதித்தோம். விதைக்கிறது, அறுப்பை பற்றிலாம் ரொம்ப சொன்னேன். ஆனா 1000 மடங்கு அதிகமாக வேணும் என்றால் வெறும் விதைச்சா மட்டும் போதாது, எப்படி அறுக்கணும்னு தெரியணும், எப்படி தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் புரிய வேண்டும். அப்பதான் 1000 மடங்குக்கு நேராக போவோம். முதலாவது விதைப்பறுப்பு என்கிற பிரமாணம் கிரியை செய்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இரண்டாவது, நம்முடைய தியானத்தின் மூலமாக நாம் இந்த விதைகள் வேரூன்றும்படி நாம் செய்ய வேண்டும் என்பது குறித்தெல்லாம் போதித்தேன். மூன்றாவது, நான்காவது காரியம் என்ன, தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். பிறகு ஏற்ற நேரத்தில், அறுப்பு நேரத்தில் கரெக்டா கொண்டு போய் அறுவடையை செய்ய வேண்டும். விதைச்ச பிறகு வேற ஒன்றும் பெருசா வேலை கிடையாது. அதை காக்க வேண்டும். அப்புறம் தண்ணீர் பாய்ச்சி அது கொஞ்சம் பராமரிப்பு வேலை கொஞ்சம் வேற இருக்குது, அவ்வளவுதான். விதைச்சாச்சு, அதுக்கு பிறகு நம்ம ஒன்றும் அதை பற்றி செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனால் 2 முக்கியமான காரியம் இருக்குது. ஒன்று காக்க வேண்டும், இன்னொன்று அதை பராமரிக்க வேண்டும். தண்ணீர் பாய்ச்சி அதை பராமரிக்க வேண்டும். இந்த தண்ணீர் பாய்ச்சி பராமரிக்கிறது என்றால் என்ன, பிறகு அறுக்கிறது என்றால் என்ன என்பது, அதெல்லாம் எப்படி நடக்கிறது என்பதை குறித்து நான் பேசவிருக்கிறேன். ஏனென்றால் அதான் இப்ப பேச போறேன். ஏனென்றால் நாம் கொடுத்தாச்சு, கர்த்தர் சொன்னபடி தசமபாகங்களை கொடுக்கிறோம், காணிக்கைகளை செலுத்துகிறோம், விதைக்கிறோம், ஏராளமாய் தாராளமாக விதைக்கிறோம். அந்த ஒரு அறிவு நமக்கெல்லாம் உண்டாகி விட்டது பாருங்க. ஆனால் விதைத்த பிறகு என்ன பண்ணுகிறோம், அது ரொம்ப முக்கியம். அதுதான் இப்ப பேசி கொண்டிருக்கிறேன். விதைத்த பிறகு என்ன நினைக்கிறோம்? சிலர் நினைக்கிறாங்க, போச்சுங்க இருந்தது கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, அப்படி நினைக்கிறது தப்பு. இருந்ததை விதைத்து இருக்கிறேன், விதைத்ததுனால ஒரு பெரிய விளைச்சலை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். உள்ள ஒரு கிரியை நடந்து கொண்டிருக்கிறது. கிரி நடந்து கொண்டிருக்கிறது என்று நான் நம்புகிறபடினாலே அதுக்கு தண்ணி பாய்ச்சி கொண்டே இருக்கிறேன். பார்க்கல விதைய, உள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறேன். விதைத்தால் எனக்கு ஒரு அறுவடை இருக்கும் நம்புகிறேன். ஆகவே விதைத்து விட்டு ஏதோ ஒண்ணுமே நடக்காது போல நான் போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் சில காரியங்களை நான் தீவிரமாக செய்கிறேன். அதை தான் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டும். ஒன்று, தண்ணீர் பாய்ச்சுகிறது. தண்ணீர் பாய்ச்சுகிறது என்றால் என்ன என்பதை கொஞ்சம் பார்ப்போம். பிலிப்பியருக்கு திருப்போம். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அருமையாக சொல்லுகிறார் 4ஆம் அதிகாரத்திலே. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். The danger of familiarity என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நிறைய ஒரு வசனத்தை திரும்ப திரும்ப பிரசங்கம் பண்ணி அதை வாசித்து பல முறை பிரசங்கங்களை கேட்டிருந்தால் அதுல எல்லாம் கேட்டாச்சுங்க, அந்த வசனம் எனக்கு நல்லா தெரியும், நிறைய பிரசங்கம் கேட்டேன், அதுல எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறது பெரிய ஆபத்து. அதை விட பெரிய ஆபத்து எனக்கு நல்லா புரியுது. இப்ப ஏன்னு சொன்னா அதை விட பெரிய ஆபத்து இல்லைன்னு நான் புரிஞ்சு வச்சிருக்கேன். ஏன்னா நான் ஒரு பிரசங்கியார், பல முறை இதை பிரசங்கம் பண்ணியிருக்கேன், பல முறை ஆராய்ஞ்சிருக்கிறேன். வசனத்தின் ஒவ்வொரு வார்த்தையா எடுத்து அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு பார்த்துருக்கிறேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். இது பார்த்தாச்சு எனக்கு தெரியும் என்று சொல்லுகிற அளவுக்கு எத்தனையோ தடவை வந்திருக்கிறேன். ஆனா நான் கண்டுபிடிச்சது என்னன்னு சொன்னா, நான் பார்த்துட்டேன்னு நினைச்சப்பதான் இன்னும் புதுசு புதுசா நானே கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறேன். தேவனுடைய வார்த்தை அவ்வளவு ஆழமானதா இருக்கிறது, ஆழமான சத்தியங்களை உடையதா இருக்கிறது. ஆகவே இந்த டேஞ்சர் ஆஃப் ஃபெமிலியாரிட்டியிலிருந்து தப்புங்கள். எந்த ஒரு வசனத்தையா எனக்கு தெரியும், சங்கீதம் 23 எனக்கு தெரியும், சங்கீதம் 1 எனக்கு தெரியும், இந்த வசனத்தை நிறைய கேட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. ஒவ்வொரு வசனத்தண்டையில வரும்போதும் ஒவ்வொரு முறையும் இதுவரை நான் அதை வாசிக்கல, இதுவரை எனக்கு தெரியாதுங்கிற ஒரு இப்ப என்ன தெரிஞ்சு கொள்ள போகிறேன்ற ஒரு நோக்கத்தோடு தான் வர வேண்டும். அந்த ஒரு ஓப்பன்னஸ், திறந்த உள்ளத்தோடு நாம் வர வேண்டும். ஆக வாசிப்போம். நல்ல தெரிஞ்ச வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இது நிறைய பார்த்திருக்கோம், அதை பற்றி நிறைய விளக்கி சொல்லியிருக்கேன், அதனால திருப்பி இதை விளக்க போறதில்லை. ஆனால் இதனுடைய கான்டெக்ஸ்ட், எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டது என்பதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இந்த வசனம் நமக்கு விளங்க ஆரம்பிக்கிறது. கான்டெக்ஸ்ட பார்க்காமலே இந்த வசனம் ரொம்ப அதிக அர்த்தமுள்ள வசனமா இருக்குது. அப்படியே யாராவது பிரசங்கம் பண்ணா கூட பரவாயில்ல, இது நல்ல வசனம் அப்படியே சொல்லலாம். ஆனால் அதனுடைய கான்டெக்ஸ்டை பார்ப்போம். சந்தர்ப்ப சூழ்நிலை, எப்போ சொல்லப்பட்டது, யாருக்கு சொல்லப்பட்டது, ஏன் சொல்லப்பட்டது, இதுதான் கான்டெக்ஸ்ட். இதை பார்த்தால் நன்றாக விளங்கும். யாருக்கு சொல்லப்பட்டது, ஏன் சொல்லப்பட்டது, எப்ப சொல்லப்பட்டது. வாசிப்போம். 4ஆம் அதிகாரம் 15 கான்டெக்ஸ்டை பார்ப்போம். மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதை அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். என்ன ஆச்சரியம் பாருங்க. எவ்வளவு சபைகளை ஸ்தாபிச்சார், எவ்வளவு மக்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னாரு, எல்லாம் பண்ணாரு. இவர் ஒரு ஊழியக்காரர், பல இடங்கள்ல போய் சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். ஆனா அவர் சொல்றாரு, இந்த பிலிப்பிய சபை மட்டும்தான் அவருக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல அவர் ரொம்ப எண்ணி பார்த்து அந்த ஊழியத்துக்கு காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருக்கு கொடுத்து அனுப்பினதெல்லாம் பண விஷயத்துல அவருக்கு
ரொம்ப அவரை பற்றி எண்ணி அவருக்காக ஜெபித்து அவருடைய ஊழியத்துக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்கிறதுல ரொம்ப தீவிரமா இருந்திருப்பாங்க போல இருக்கு. அதனால தான் அப்படி சொல்றாரு, உங்களை தவிர வேற யாரும் உடன்பட்டது இல்லை அந்த அளவுக்கு என்று சொல்லுகிறார். நான் தெசலோனிக்காயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். ஏதோ பணங்கள்லாம் இவருக்கு அனுப்பியிருப்பார்கள் போல இருக்கு, இவருக்கு வந்து சேர்ந்திருக்குது. இவர் தான் இந்த சபையை ஆரம்பித்தவர், இவர்களுக்கு என்று பாஸ்டரை நியமித்தவர், எல்லாம் பண்ணினவர். பல இடங்கள்ல இவருடைய ஊழியம் பரவி கிடக்கிறது, அங்கங்க போறாரு செய்கிறாரு. இவர்கள் அவரை நினைத்து பார்த்து அவருக்கு 2 தரம் அனுப்பி இருக்கிறார்கள். தெசலோனிக்கேல இருந்த போது அப்பவே 2-3 தரம் அனுப்பிச்சிருக்கிறாங்க இவருக்கு. அதை எண்ணி பார்க்கிறார். இவர் அதை குறித்து சொல்லுகிறார், உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படி நாடுகிறேன். நல்ல பாஸ்டர், இவர் தான் எனக்கு பிடிக்க பாருங்க. அவர் என்ன சொல்றாரு, சரி அனுப்பிச்சிங்க, 2 தரம் அனுப்பிச்சிங்க எனக்கு தெசலோனிக்கால இருக்கும்போது. வேற யாரும் என்ன அந்த அளவுக்கு இதை நினைச்சு பார்த்து எனக்கு செய்யல, ஆனா நீங்க எனக்கு செய்திருக்கீங்க. இருந்தாலும் என்ன சொல்றாரு, உங்களுடைய உபகாரத்தை நான் நாடவில்லை, உங்களுடைய உபகாரத்தை நான் நாடல, உங்களுடைய கணக்கு பெருகும்படி நாடுகிறேன். நீங்க செஞ்சது நல்லதுன்னு நான் சொல்ல வர்றேன், நீங்க கொடுத்தது நல்லது, இந்த ஊழியத்துக்காக நீங்கள் பொருள் உதவி செய்தது நல்லது. ஏன் என்று சொன்னால் அதனால எனக்கு உபகாரங்கள் உண்டாயிருக்கிறதுன்றது கிடையாது, எனக்கு எப்படியும் உபகாரம் உண்டாயிருக்கும், ஆனால் அதனால உங்களுடைய கணக்கு பெருகுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை உங்க கணக்கு பெருகிறது. நிறைய நேரத்தில் இந்த நான் மறுபடியும் சொல்றேன், பிரசங்கியாருக்கு தான் தப்பான எண்ணத்தை ஜனங்களுடைய மனதில் வைக்கிறது. இவங்க என்ன சொல்லிடுறாங்க, எனக்கு உபகாரம் பண்ணுங்கய்யா, என்னை மறந்துடாதீங்கயா, எனக்கு அனுப்புங்கய்யா, எனக்கு செஞ்சிருங்கய்யா அப்படின்னு சொல்லி பிரசங்கியாருங்க சொல்றாங்க. இவர் சொல்றாரு, வித்தியாசமான பிரசங்கியாரா இருக்காரு, என் உபகாரத்தை நான் நாடலை, உபகாரத்தை நான் நாடலை, எனக்கு நீங்க ஏதோ செய்வீங்கன்னு உதவி செய்வீங்கன்னு நான் நாடவில்லை. அதெல்லாம் முக்கியம். இங்க கர்த்தர் என்ன அழைச்சிருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு எத்தனையோ வழிகள் வச்சிருக்கிறாரு, கண்டிப்பா எனக்கு உதவி செய்வார் கர்த்தர். அதனால நான் எதை நாடுகிறேன்னு சொன்னா, நீங்க நல்லா இருக்க வேண்டுமே, உங்களுடைய கணக்கு பெருக வேண்டுமே, உங்களுடைய அக்கவுண்ட் அதிகரிக்க வேண்டுமே, நீங்கள் அதிகமாக வேண்டுமே. எல்லாரும் சொல்லுங்க, பெருகும்படியே நாடுகிறேன், என்னுடைய கணக்கு பெருகும்படி. பாருங்க, அவர் சொல்றாரு, அவருடைய விசுவாசிகளுடைய கணக்கு பெருகும்படி நாடுகிறாராம். அவர்கள் அக்கவுண்ட்ல பணம் சேர வேண்டும், அவருடைய அக்கவுண்ட் அதிகரிக்க வேண்டும், பெருக வேண்டும் என்று நாடுகிறேன். அது எப்ப பெருக போகிறது, அதை குறித்தான் இயேசு சொல்லியிருக்காரு இல்லையா, இந்த பூலோகத்திலே சேர்த்து வைக்காதீங்க, எங்க சேர்த்து வைங்க, பரலோகத்துல சேர்த்து வைங்க. பரலோகத்தை சேர்த்து வைங்கன்னா பரலோகத்துக்கு என்ன டிடி எடுத்து அனுப்ப முடியும்? கிடையாது. பரலோகத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு தான் இதுதான் மெத்தடு. எப்படி மெத்தடு? ஊழியத்துக்கு என்று கொடுப்பது, சுவிசேஷ நிமித்தம் கொடுப்பது, தசமபாகங்களை கொடுப்பது, காணிக்கையில செலுத்துவது, இப்படிதான் பரலோகத்தில் நாம் சேர்த்து வைக்கிறோம். ஏனென்று சொன்னால் இங்கே கொடுக்கிறது ஒவ்வொன்றும் கர்த்தருக்கே நாம் கொடுத்தது போல ஆகிவிடுகிறது. இப்படிதான் நம்முடைய கணக்கு பெருக ஆரம்பிக்கிறது. நல்லா கவனிக்க வேண்டும். 18ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க, ரொம்ப அருமையான ஊழியக்காரர் இவரை தான் பின்பற்றணும். சும்மா பார்த்த ஆளுங்களெல்லாம் பின்பற்றக்கூடாது, பார்த்து எது நல்லதுன்னு பார்த்து அதை பின்பற்ற வேண்டும். கிறிஸ்தவர்கள் சும்மா ஒரு பைய பார்த்தோன்னே சரி அவரை பின்பற்றுவோம் அப்படின்னு கிடையாது, இல்லை ஏதோ ஒரு சிலுவையை பார்த்தோன்னே இவரை பின்பற்றுவோம் அப்படின்னு கிடையாது, ஒரு தாடியை பார்த்தோன்னே தாடி அருமையா இருக்கு, ஏசுநாதர் மாதிரியா இருக்காரு அவர் கிடையாது, இல்லை காவியை பார்த்து அதை பின்பற்றுறது கிடையாது. எது கரெக்ட் அதை பின்பற்றுங்க. இது எனக்கு அப்போஸ்தலன் பவுல் ரொம்ப இஷ்டம், எனக்கு இவரை தான் நான் பின்பற்ற விரும்புகிறேன். நல்ல ஒரு உதாரணம் பாருங்க, அவர் எப்படி சொல்றாரு பாருங்க, எல்லாம் எனக்கு கிடைத்தது. இது ஊழிகார் வாயிலிருந்து நிறைய பேருக்கு வரவே வராது. இது வந்தாதான் அவங்க நல்லா இருப்பாங்க. நான் நிறைய ஊழிகாரர்களுக்கு சொல்லிட்டேன், நான் நிறைய வாயிலிருந்து நிறைவே பேசுங்கய்யா, குறைவே பேசாதீங்க, இல்லை இல்லை இல்லைன்ற அந்த பஞ்சப்பாட்டையே பாடிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு இல்லைனா கூட அதை போய் வெளியே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். இல்லை இல்லைன்றது ஒரு பிரசங்கம் கிடையாது. கர்த்தருக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு எல்லாம் இருக்குன்றது தான் பிரசங்கம். அந்த இருக்குன்றத பிரசங்கம் பண்ணாதான் அப்புறம் இருக்க ஆரம்பிக்கும். இல்லை இல்லைன்னு பிரசங்கம் பண்ணா இல்லாதவனத்துல இருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும்னு இருக்குது, உள்ளதும் போயிடும். இருக்குன்றவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும். ரகசியம் அநேக ஊழியக்காரர்களுக்கு தெரியுறது இல்லை பாருங்க. இல்லை இல்லை இல்லைன்னு பஞ்சப்பாட்டை பாடிட்டு வீடு வீடா போய் பஞ்சப்பாட்டு பாடுறது வந்து ஊழியத்துக்கு அழகு கிடையாது. எதை பின்பற்ற வேண்டுமோ அதை பின்பற்ற வேண்டும். சரியான காரியங்களை சரியா பிடித்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலன் பவுல் எப்படி சொல்றாரு பாருங்க, எல்லாம் எனக்கு கிடைத்தது. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் எனக்கு கிடைத்தது. காசு அனுப்பிச்ச ஆளுங்களுக்கு சொல்றாரு, எல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. பரிபூர்ணம்னா வேண்டியதுக்கு மேல எனக்கு இருக்குது, போதுமான அளவுக்கு இருக்குது, போதுமானதுக்கு அதிகமாக எனக்கு இருக்கிறது. அபண்டன்ஸ் எனக்கு இருக்கிறது. பரிபூர்ணம்னா அபண்டன்ஸ், எனக்கு அபண்டன்ஸ் இருக்குதுன்றாரு. நிறைய பேர் சொல்றாங்க, அப்படிலாம் சொன்னாயா நிறைய இருக்குதுன்னு நினைச்சுக்குவாங்கயா. நினைச்சுக்கிட்டுமே, நினைச்சாதான் அவங்க வந்து இந்த ஆண்டவரை நம்பலாம், இவர் பிரசங்கம் பண்ற கர்த்தரை நம்பலாம். ஏன்னா அப்பதான் நமக்கும் இருக்கும்
அப்படிங்கிறத நம்ப. உங்களுக்கே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க என்ன நினைப்பாங்க, இவருக்காக இந்த ஆண்டவருக்காக வேலையை விட்டு எல்லாத்தையும் விட்டு வந்து பிரசங்கம் பண்ணிருக்காரு, இந்த ஆண்டவர் இவரையே ஒன்றும் கண்டுக்க மாட்டேங்கிறாருன்னா நம்மள எங்க கண்டுக்க போறாரு அப்படின்ட்டு போயிடுவாங்க அவங்க. உங்க ஆண்டவர் வேணாம், நீங்களும் வேணாம். அதனாலதான் இருக்குன்னு சொல்றது ரொம்ப முக்கியம். உங்களால் அனுப்பப்பட்ட வேளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்ராத்துவின் கையில் வர பற்றி கொண்டபடினால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் கொடுத்து அனுப்பிச்சினதை பெற்றுக்கொண்டேன். அது எப்படி இருக்குதான், தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாக இருக்கிறது. தேவனுக்கு அது அருமையா இருக்குது, தேவன் அதுல பிரியப்படுறார். நீங்கள் இந்த ஊழியத்தை எண்ணி பார்த்தது, இந்த ஊழியத்துக்காக ஏதோ செய்ய வேண்டும் என்று எண்ணி பார்த்தது, கர்த்தருடைய ஊழியத்துக்கு செய்யணும், சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணப்படுகிறதே, இதற்காக நான் ஒன்றை செய்ய வேண்டும் என்று நீங்கள் அதை எண்ணி பார்த்து அதற்கு செய்ய வேண்டும் என்று ஒரு வாஞ்சை உங்களுக்குள்ள வந்து அதை நிமித்தம் கொடுத்து, நான் எங்கேயோ இருக்கிறேன் அந்த இடத்துக்கு கொடுத்து அனுப்பிச்சிங்களே, இதை கர்த்தர் பார்க்கும்போது, உங்கள் உள்ளங்களை பார்க்கும்போது தேவன் முன்பாக அது சுகந்த வாசனையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். தேவனுக்கு அது பிரியமா இருக்குது நீங்க கொடுத்தது என்று சொல்லுகிறார். அப்புறம் சொல்லிட்டு அவங்களுக்கு தான் சொல்றாரு. இப்பதான் 19க்கு வர்றோம் பாருங்க. இவ்வளவு சொல்லிட்டு இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல இவருடைய ஊழியத்துக்காக, இவருடைய தேவைகளுக்காக அநேக காரியங்களை செய்திருக்கிற இந்த மக்களுக்கு அவர் சொல்றாரு, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அதனால இந்த வசனம் எல்லாருக்கும் இல்ல. ஹலோ, இது யாருக்கு? 15ஆம் வசனத்திலிருந்து 18 வரைக்கும் யாரு ஃபிட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வசனம். 15லிருந்து 18 வரை சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியங்கள் யாருக்கு பொருந்துமோ அவர்களுக்கு தான் 19ஆம் வசனம் பொருந்தும். சும்மா என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே மகிமையில் நிறைவாக்குவார்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் இது யாருக்கு சொல்றாரு, நீங்க எப்படி செய்திருக்கிறீங்க, நீங்கள் என்ன எண்ணி பார்த்திருக்கிறீங்க, இந்த ஊழியத்தை எண்ணி பார்த்திருக்கிறீங்க, இது எண்ணி பார்த்து நீங்கள் கொடுத்து அனுப்பின இந்த பொருட்கள், இந்த பொருள் உதவி எல்லாம் கர்த்தருடைய பார்வையில் அருமையா இருக்குது. கர்த்தருடைய உள்ளம் இன்றைக்கு மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கிறது. கர்த்தர் அதை பார்த்து சந்தோஷப்படுகிறார். கர்த்தருக்கு முன்பாக இது உகந்த பலியாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் அதுல பிரியப்பட்டிருக்கிறார். உங்களுடைய காணிக்கைகள் கர்த்தருக்கு முன்பாக உகந்த பலியை போல் சென்றிருக்கிறபடினாலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இப்போ அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இறங்க போகிறது என்று சொல்லுகிறார். இருக்கீங்களா? ஆகவே கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்திக்க போகிறார். நீங்க கர்த்தரை நினைச்சு பார்த்ததுனால, கர்த்தருடைய ஊழியத்தை எண்ணி பார்த்ததுனால, கர்த்தருடைய காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்ததுனால கர்த்தர் வந்து உங்களை எண்ணி பார்க்கிறார். அவர் வந்து உகந்த ஒரு காரியமா இதை பார்க்கிறார், உகந்த பலியாக. ஆகவே அவர் உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்க போகிறார் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்றார். அப்பதான் சொல்றாரு, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. எப்படி சொல்றாரு பாருங்க, என் தேவன். எல்லாம் சொல்லுங்க, என் தேவன். இவர்தான் என்னுடைய தேவன். இவர் வந்து எனக்கு இல்லைன்னு போய் ஒரு வீட்டா சொல்லிட்டு வந்தாருன்னா இப்படி சொல்ல முடியாது. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்குவார்னு சொன்னா சொல்லுவாங்க, அப்புறம் ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு கேட்பாங்க யாராவது. என் தேவன் சொல்றார், என் தேவன், என்னுடைய தேவன் தேவையில சந்திக்கிற தேவன், என்னுடைய தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன், என்னுடைய தேவன் உங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்குகிற தேவன், என்னுடைய தேவன் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், என்னுடைய தேவனிடத்தில் குறைவே இல்லை, பரிபூர்ணம் சம்பூர்ணம் இருக்கிறது. அப்பேற்பட்ட தேவன் என் தேவன். இப்படி பேசுறாரு பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க, என் தேவன் குறைவுள்ளவர் அல்ல, ஐஸ்வர்யம் உள்ளவர், சம்பூர்ணம் உள்ளவர், பரிபூர்ணம் உள்ளவர், எல்லா நன்மைகளும் அவரிடத்திலிருந்து உண்டாகிறது. என் தேவன் என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி சந்திப்பார். அவர்களுக்கு தான் சொல்றார். சரி,